தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, சமீபத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தரை காவல்துறை அதிகாரிகள் சிறையில் வைத்து அடித்து கொலை செய்துள்ளார்கள். இந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது மக்களே, என்னதான் ஆட்சிகள் மாறினாலும் சில காட்சிகள் ஒருபொழுதும் மாறுவதில்லை. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நடந்த இந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சபரிவர்மன் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி. அதாவது பெட்டி கடை வச்சு நடத்தியிருப்பார் போல இருக்கு. அந்த பெட்டி கடையில இந்த குட்கா சம்பந்தமான பொருட்களை வச்சிருக்கதா அவர் மேல ஒரு வழக்கு. எனவே இதன் காரணமாக நாகர்கோயில் சிறையில் வைத்து கடுமையாக காவலர்கள் தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கி இருக்கு. இப்ப இதற்கு பல்வேறு நபர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் ஒரு அம்பேத்கரியவாதியாக பாதிக்கப்படும் போது அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பக்கம் நிற்பதுதான் ஒரு அம்பேத்கரியவாதியாக நம்முடைய தலையாய கடமை. இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா, அந்த மாவட்ட நீதிபதி இருப்பார்ல, அவர் தலைமையில பாத்தீங்கன்னா அந்த உடற்கூறாய்வு நடந்திருக்கு. இந்த உடற்கூறாய்வில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியில வந்திருக்கு. கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு பலத்த காயங்கள் இருந்திருக்கு. வலது கை முறிக்கப்பட்டிருக்கு. கட்டி போட்டு அவரை கடுமையா தாக்கி இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் அவருடைய உடல்ல இருக்கு. எனவே மக்களே, காவல்துறையினருக்கு எப்படி இவ்வளவு ஒரு தைரியம் வருதுன்னு தெரியல. அதாவது அடித்து கொலை செய்யற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? அவர் என்ன வேணா தப்பு பண்ணிருக்கட்டுமே, போய் கோர்ட்ல நிப்பாட்டுங்க. நீதியரசர்கள் என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த தண்டனை அவர் ஏத்துட்டு போறாரு. அதை விட்டுட்டு அடிச்சு கொள்ற அளவுக்கு உங்களுக்கு எங்க இந்த தைரியம் வருது? இது இன்னைக்கு மட்டும் கிடையாது மக்களை, இது யார் ஆட்சியில் இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையா தான் இருக்கு. கடந்த ஆட்சி காலத்தில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு கஸ்டோரியல் டெத்து, மாடப்புறம் மஜித். அந்த சம்பவம் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யாரோ ஒரு நபர் வாய்மொழியா கொடுத்த ஒரு புகாரை எடுத்துக்கிட்டு நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை, அந்த வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பரவலா காணப்பட்டுச்சு. அவ்வளவு சித்திரவதை செய்து அந்த பையன் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு. இதற்கு அன்று இருந்த முதலமைச்சர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு அதை பார்க்கணும்ல. போன் பண்ணி சாரிம்மா, இது என்ன நடவடிக்கை? இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா ஜெயராஜ் பென்னிக்ஸ், அதாவது சாத்தான் குளம் வழக்கு, அப்படி சொன்னாதான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சாத்தான் குளத்தில் அப்பன் மகன் 2 நபர்களையும் காவல்துறையினர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதான் மக்களே, இதை திட்டமிட்டு ஒரு அரசு செய்யுதுன்னு நம்ம சொல்லவே மாட்டோம் என்னைக்குமே. இதை ஸ்டாலின் தான் பர்டிகுலரா இது மாதிரி பண்ணுங்க, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இல்ல இப்ப இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு எந்த ஒரு அரசும் செய்வதில்லை. மாறாக இந்த அரசு அதிகாரிகளுடைய ஒரு தலைக்கணம் அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான காவல் நிலையங்கள்ல போய் பாத்தீங்கன்னா அந்த காக்கி உடைய போட்டுட்டாலே அவங்களுக்கு என்ன ஒரு மனநிலை ஏற்படுதுன்னு தெரியல. நம்ம தான் ராஜா, இங்க நம்ம தான் எல்லாமேன்ற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க காவல்துறையை சார்ந்தவர்கள். சாமானிய மக்களுக்கு காவல் நிலையங்களில் நீதி கிடைக்கிறதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. கம்ப்ளைண்டே எடுத்துக்க மாட்டாங்க. முதல்ல முடிஞ்ச வரைக்கும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி விட பார்ப்பாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைனா தான் எஃப்ஐஆரே போடுவாங்க. மற்றபடி ஒரு சிஎஸ்ஆர் கூட தரமாட்டாங்க. சிஎஸ்ஆர்னா என்னன்னா, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ஒரு ரெசிப்ட், அதுதான் சிஎஸ்ஆர் காப்பி. அது கூட யாரும் தரமாட்டாங்க. சொல்ல போனா சிஎஸ்ஆர் என்பது கட்டாயம் வாங்கணும். நம்ம ஒரு புகார் கொடுக்குறோன்னா நம்ம புகார் கொடுத்தோன்றதுக்கு என்ன அத்தாட்சி, அதற்காக தான் சிஎஸ்ஆர். அந்த சிஎஸ்ஆர் கூட பல காவல் நிலையங்கள்ல தரமாட்டாங்க. எனவே இது போன்ற சம்பவங்களை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். ஏன்னா பொதுமக்கள் காவல்துறையினரை பார்த்தாலே பயப்படுறாங்க. யாராவது ஒருத்தர் போயிட்டு இன்னைக்கு இருக்கிற காவல் நிலையங்கள்ல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க, அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. அது ஏது என்னதுன்னு 1008 கேள்விகள் கேட்டு, சாமானிய மக்களுக்கு தான் இந்த நிலைமை. பணம் படைத்தவர்கள், அரசியல் செல்வாக்கு படைத்தவர்களுக்கு போனா அங்க ராஜ மரியாதை காவல் நிலையங்கள்ல. இந்த நிலையை உள்ளபடியே இந்த அரசு, புதிய அரசு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இது தொடர்கதையா இருக்கு. நம்ம மாற்றம்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இது போன்ற விஷயங்கள்ல நிச்சயமா மாற்றம். இதெல்லாம் சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள். யாராவது ஒரு பணக்கார வீட்டு பையனை இந்த மாதிரி அடிச்சு கொன்ற முடியுமா? அரசியல் செல்வாக்குள்ள நபர்களுடைய மகன்கள் அடிச்சு கொன்ற முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சாமானிய சாதாரண ஏழை மக்களுக்கு தான் இது போன்ற அநீதிகள் நடக்குது. இதே மாடப்புறம் மஜித் கொலை செய்யப்பட்ட வழக்குல யாரோ ஒரு பெரிய வீட்டு பையன், யாரோ ஒரு அரசியல்வாதி பையன் இருக்காரு, இல்ல பெரிய பணக்காரனோட பையன் இந்த மாதிரி குற்ற வழக்குல போனா தொடுவீங்களா? அவங்கள தொற்ற முடியுமா நீங்க? அப்ப ஏழை மக்கள், எளிய மக்கள்னா உங்களுக்கு ஒரு அலட்சியம்.
யார் வந்து கேட்பா? ம். எனவே உள்ளபடியே மக்களே, இந்த வழக்கில் வந்து ஆளும் தாவேக அரசு வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுத்ததா தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, அந்த 2 சிறை காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் ஒரு சீஃப் வார்டன் சீஃப் வார்டனும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு உள்ளபடியே கடுமையான தண்டனையை வந்து இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். ஏனென்றால் ஏழை மக்களை, எளிய மக்களை இனி எந்த ஒரு காவல்துறையும் தொடக்கூட கூடாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் இருக்கணும். அப்ப கடுமையான தண்டனைகள் கிடைச்சா மட்டும்தான் இது போன்ற காவலர்கள் வந்து இது போன்ற செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே. என்ன தப்பு பண்ணியிருக்க போறாங்க? அ வயித்து பசிக்கு திருடுனவன அடிச்சு கொல்றது. கோடி கோடியா கொள்ளையடிப்பானுங்க. அவனுங்கள ஸ்டேஷன்ல உட்கார வச்சு, சார் வாங்க சார், போங்க சார்ன்னு ராஜ மரியாதை கொடுக்கறது. கஞ்சா விக்கிறவன், கள்ளச்சந்தையில மது விக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன், இது போன்ற நபர்களை நீங்க தொட முடியுமா? முடியாது. ஆனா ஏழை எளிய மக்களை போட்டு நீங்க அடிச்சு கொள்ளுவீங்க. இது எங்கிருந்து வருது இந்த தைரியம்? எங்கிருந்து வருது? ஒரு அரசு அதிகாரி தவறு செய்தால் அரசு அவர்களை காப்பாற்ற கூடாது. கூடாது. 4 பேர்த்த நீங்க நடவடிக்கை எடுங்க. அடுத்து வர அதிகாரிகள் தொடுவாங்களா? என்ன நடந்தாலும் சரி, அரசு நம்மளை காப்பாத்திருன்ற ஒரு கர்வம் அவர்களுக்கு இருக்கு. இப்படி ஏன்னா அது அரசுக்கு ஒரு தலைகுனிவா மாறும்ல. அவங்க ஆட்சியில நடக்கக்கூடிய தவறுன்றனால அரசு எப்படியாவது நம்மளை காப்பாத்திடுவாங்கன்ற ஒரு தைரியத்துல தானே இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அவங்க செய்யறாங்க. எனவே இது போன்ற சம்பவங்களை வந்து இந்த அரசு மிகுந்த கவனத்தோடு கையாண்டு, இது போன்று இனி ஒரு உயிர் கூட இது போன்று போகக்கூடாது. காவல்துறையின் மீது பொதுமக்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. காவல்துறை உங்கள் நண்பன் வந்து காவல் நிலைய வாகனங்கள் எழுதுனா மட்டும் பத்தாது. மக்கள் மனசுல இருக்கணும், காவல்துறை நம்ம நண்பர்கள், நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் அங்க இருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும் ஒரு அரசு. எனவே மக்களே, இந்த சம்பவத்தில் தாவேக அரசு சரியாக செயல்பட்டிருக்காங்கன்னு தான் நமக்கும் தோணுது. அது மட்டுமல்லாமல் இந்த காவலர்களுக்கு, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பின்புலத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த சம்பவங்கள் வந்து தொடர்கதையாக இருக்காது. பொதுமக்களுக்கு காவல்துறையின் மீது உள்ள ஒரு அதிருப்தி விலகும். நீங்கள் இது போன்ற சம்பவங்களை வந்து தொடர்கதையாக இருந்தால் உள்ளபடியே அந்த ஆட்சியாளர்களுக்கும் புதிதாக வந்திருக்க உங்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. இப்ப பல்வேறு சமூக போராளிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எதிர்க்கட்சியா இருந்தா மட்டும்தான் அவங்க கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு மாஞ்சி மாஞ்சி தேடுவாங்க. அங்க தப்பு நடக்குது, இங்க தப்பு நடக்குதுன்னு. ஆளுங்கட்சியா இருந்தா இப்படி இருப்பாங்க. இந்த உயிரிழந்த நபருக்கு உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.